வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வாகனம் இருக்குது அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி ஜூன் 20, 2002 காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் கார் லான்ச் ஆகுது எஸ்வி செக்மெண்ட்டில். அந்த கார் வந்து இப்போது 24 வருஷம் ஆச்சு. ஸ்டில் அந்த பர்டிகுலர் கார் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அண்ட் லாயல் ஃபேன் பேஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ. இந்த ஸ்கார்பியோ கார் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது வந்து இப்போ இருக்கக்கூடிய யங் ஆடியன்ஸ் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொன்னாங்க. சேஃப்டி, டெக்னாலஜி, ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த கார் எக்ஸல் ஆகலை. அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தபோது, நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தபோது அந்த பர்டிகுலர் திங்ஸை என்ஹான்ஸ் பண்ணி ஸ்கார்பியோ என் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை ஜூலை 26, 2022 டைம் லைனில் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணினாங்க. அதே பர்டிகுலர் மாடல் இப்போது 2026 ஆகஸ்ட் 5 டைம் லைனில் நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், இது அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மாடல் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்கார்பியோ என் ஃபேஸ் லிஃப்ட் இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசுகிறதுக்கு முன்னாடி இது ஒரு விலை 17,09,000 துவங்கி ஆன் ரோட் ப்ரைஸிங் டாப் ஆஃப் த லைன் போகும்போது கிட்டத்தட்ட வந்து 32,09,000 வரைக்கும் வருது. ஸோ ரியல் வீல் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 2 லிட்டர் டர்போ பெட்ரோல், 2.2 லிட்டர் டர்போ டீசல் அப்படின்னு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் மேனுவல், அப்படி இல்லைனா 6 ஸ்பீட் ஏசன் சோர்ஸ்ட் அந்த 3rd ஜென்ரேஷன் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றதையும் நீங்கள் இது கூட எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோ நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண சிஐ மஹேந்திரா ஈரோடுக்கு ஒரு மேசமான ஷோரூம் கொடுத்துடலாம். நீங்கள் மஹேந்திரா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு தாராளமாக உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட் அவே இப்போ இந்த ஸ்கார்பியோ அண்ட் ஃபேஸ் லிஃப்டோட ஒரு டீட்டெயில்டாக ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, go wishing car, no fake talk, GS Automotive. சரி, சேஃப்டி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னு ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓஷன் கிரே, கேலக்ஸி கிரேன்னு சொல்லி புதுசாக 2 கலர் வந்திருக்கு. ஒரு சில்வர் டோன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, வேரியன்ட் வைஸ் என்னெல்லாம் வந்து என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது ஸ்க்ரீனில் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். சரி, சேஃப்டி அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பாடி ஆன் ஃப்ரேமில் எடுத்து வரப்பட்டிருக்கு, மோனோகா கிடையாது. ஸோ பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்னு வரும்போதே வந்து நிறைய பேர் சேஃப்டி லிட்டர் இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து மஹேந்திரா நிறுவனம் ரிவீல் பண்ணது என்னென்னா, இந்த பாடி ஆன் ஃப்ரேமில் வரக்கூடிய இது வந்து 3rd ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்முங்க. இந்த பிளாட்ஃபார்மில் கீழே இருக்கக்கூடிய ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 81% ஹைட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 41% ஹைட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீலை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பாடி இன் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி இன் ஒயிட்னா அந்த ஸ்கெலிட்டன் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, பொருத்துறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதா பாடி இன் ஒயிட்னு சொல்லுவாங்க. அந்த பாடி இன் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டஸ்டாகவும் அதே சமயத்தில் டார்ஷனல் ரிஜிடிட்டியும் பெண்டிங் ஸ்டிஃப்னஸும் டி செக்மெண்ட் எஸ்யூவிஸை தாண்டி இதில் வந்து பெட்டராக இருப்பதாக அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னா ஒரு இம்பாக்ட் நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் சாசி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்விஸ்ட் ஆகாமல் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது, அதாவது உருக்குலையாமல் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம அந்த டார்ஷனல் ரிஜிடிட்டி வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1825 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2070 கிலோகிராம் வரைக்குமே இந்த பர்டிகுலர் ஸ்கார்பியோ என்னோட கர்வ் வெயிட் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு ஹெஃப்டான ஒரு கார் தான். ஸோ ஸ்ட்ரக்சரலி வந்து 5 ஸ்டார் என்காப் ரேட்டிங் அப்படின்றது குளோபல் என்காப்பில் வாங்கியிருந்துச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் கேட்டிங்கன்னா டீசென்ட்டாக இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு டிராஸ்டிக்கான பேனல் கேப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ADAS ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பட் Z2, Z4, Z6 வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ் தான். 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கல, அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. அது 6 ஏர்பேக்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். Z8Sல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே டாப் ஆஃப் த லைனில் தான் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு சில விஷயங்களில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இவங்க பண்ணியிருந்திருக்கலாம். சேஃப்டி பொறுத்து பேசிட்டோம். அடுத்து ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது
என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் டர்போ டீசல். ஸோ டர்போ டீசல்னு வரும்போது மோஸ்ட்லி ஏன் வந்து டர்போ பெட்ரோலை தாண்டி டர்போ டீசல்னு பேசுகிறேன்னா, கிட்டத்தட்ட 50,000 to 80,000 ரூபாய் வித்தியாசம் வருது டர்போ பெட்ரோலுக்கும் டர்போ டீசலுக்கும். நீங்கள் ரியல் டைம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் வந்து டர்போ பெட்ரோல் கொடுக்கும். டீசல் போனீங்கன்னா ஒரு 12 வரைக்கும் கொடுக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஒரு 15,000 to 17,000 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா டீசலுக்கு இனிஷியலாக போகிற காஸ்ட்டை உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ அதனால வந்து டர்போ பெட்ரோலை தாண்டி டர்போ டீசலுக்குள்ள போயிருங்க. பட் 70 to 80% சிட்டி யூசேஜ் தான் இருக்க போகுது அப்படின்னா டர்போ பெட்ரோலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் சிட்டி யூசேஜுக்கு இந்த கார் தேவையா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 வீல் டிரைவ் சார்ஜ்லையும் கிடைக்குது, ரியல் வீல் டிரைவ் சார்ஜ்லையும் கிடைக்குது. 4 வீல் டிரைவ் போகும்போது உங்களுக்கு டெரைன் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல், மட், சாண்ட், அதுக்கப்புறம் ரட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 டெரைன் மோட்ஸோட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் ட்ரை மோட்னு பார்த்தீங்கன்னா ஜிப், ஜாப், ஜூம்னு சொல்லி 3 ட்ரை மோட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் டீசல் இன்ஜினுக்கு வருவோம். டீசல் இன்ஜின் வரும்போது வந்து Z2 Z4ல வந்து கொஞ்சம் வந்து பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பவர் எக்ஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 172.45 பிஹெச்பி பவர் உங்களுக்கு 3500 ஆர்பிஎம் டெலிவர் பண்ணும். இதுவே வந்து டார்க்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 400 நியூட்டன் மீட்டர்ஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1750லேருந்து 2750 பேண்ட்வித்தில் உங்களுக்கு வந்து இந்த டார்க் டெலிவரி அப்படின்றது நடக்குது. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறது வந்து ரியல் வீல் டிரைவ் போகிறாங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் பேசியிருக்கேன். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடும் இருக்குது, டிபிஎஃப்பும் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து மோர் ஆஃப் சிட்டி யூசேஜ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து கிளாக் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பஷன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சூட் பார்ட்டிகல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் கிளியர் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ராப் பண்ணி வைக்கும் அந்த டிபிஎஃப் ஃபில்டர். அது வந்து அந்த ட்ராப் பண்ணியிருக்கிற அந்த என்ன சொல்கிறது கரும்புழுதின்னு கூட சொல்லலாம், சூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னுமே கிளியர் ஆஃப் பண்ணி ஏரில் தள்ளணும் அப்படின்னா அது ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணும். அப்படி இல்லைன்னா டெஃபை யூஸ் பண்ணி அது பண்ணும். ஸோ டெஃப் காமிக்குது இல்லை வந்து டிபிஎஃப் வார்னிங் காமிக்குதுன்னா அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா அது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு செலவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ டெஃப் அண்ட் டிபிஎஃப் பற்றி பேசிட்டோம். இந்த என்ஜினில் பேர் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஸ்பீட் மேனுவல் வந்து காமனாக பெட்ரோல் டீசலுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 6 ஸ்பீடில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏசன்ஸ் ஹோஸ்டிங் 3rd ஜென்ரேஷன் யூனிட், ரிலையபிளான ஒரு யூனிட் தான். ஸோ பட் ரொம்ப ஹார்ஷாக டப்புன்னு கொடுத்தோம்னா அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் குழம்புறது நம்மளால் எவிடென்ட்டாக பார்க்க முடியும். மேலே வந்து திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. போனட் பயங்கர ஹெவியாக இருக்குது. ஒரு ஹைட்ராலிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதை தூக்கி சாத்துறதுக்கு வந்து அதுக்கு சாப்பிடணும் போல் அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அது மட்டும் அவங்க கவனத்தை செலுத்தி இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த பாடி ஒரு க்ளீனான ஒரு என்ஜின் கார்ட் த்ரூ அவுட் வந்து அண்டர் த பாடி வந்து கார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்யூஸ் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எங்கேயாவது வந்து ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா அது தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷன் பேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் க்ரீப்பின் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 95 கிலோமீட்டர் தாண்டுறோம் அப்படின்னா அந்த ரோட் நாய்ஸ் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் பேட்சியான ரோட்ஸில் கொஞ்சம் வந்து தேஞ்சு போன தேய்மானம் அதிகமாக இருக்கக்கூடிய ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க. ஹைவேல பெருசாக இல்லை. வின் நாய்ஸுங்கிறது நீங்கள் வந்து ஒரு 120+ போகும்போது லீகல் ஸ்பீடை தாண்டிங்கன்னா தான் பெருசாக தெரியும். ஸோ இன்சுலேஷன், என்ஜின் பற்றி விஷயங்கள்லாம் பேசிட்டோம். பவர் டெலிவரின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஒரு 1900லேருந்து 2500 ஆர்பிஎம்மில் ஒரு 100 to 120 அப்படின்றத போகும். நல்ல சாலிடான பவர் டெலிவரி கொடுக்கக்கூடியதான். இனிஷியலாக இருக்கக்கூடிய டர்போ லேக்கும் வந்து வெல் கண்டென்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து அது எவிடென்ட்டாக உங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ ரியல் டைம் மைலேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசிட்டோம். இப்போ இந்த என்ஜினை தாண்டி இங்கே வந்து 4 சிலிண்டர் யூனிட்டுங்க. டர்போ டீசல், டர்போ பெட்ரோலும் 4 சிலிண்டர் யூனிட் தான். NVH லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியுது. பட் அது வந்து பெருசாக உள்ளே வந்து கொண்டு வரல. கேபின்குள்ளே அது பெருசாக தெரியல. அதை நாங்கள் வாட்டர் பாட்டில் டெஸ்ட் வச்சப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பட் அது இன்ஜினோட நாய்ஸ் உள்ள வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ஸில் எஸ் ஸ்லைட்டே தெரியுது. பட் முடிஞ்ச வரைக்கும் NVH வந்து வெல் கண்ட்ரோல்டாக வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் டயர்ஸை சப்போஸ் MRFலேருந்து வேறு குட் ப்ரொஃபைல் டயர்ஸ்குள்ளே போனீங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டயர் நாய்ஸ் அப்படின்றது குறையும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கார்பியோ என்னோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நல்ல மஸ்குலராக ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ஸ் கொடுக்குது. அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜஸ்டிக் அப்பீல் இருக்கும். வெர்டிக்கலாக அந்த க்ரோம் கிரில் உங்களால் பார்க்க முடியும். நல்லா ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகோம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டம் டிசைன் அப்படின்றது நடந்திருக்குது. இந்த பம்பர்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடிபாடுகளை தாங்குங்க. அப்யூஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ் கண்டிப்பாக உடஞ்சி போகாது. ஃபாக் லேம்போட ஹவுசிங் இங்கே பண்ணியிருக்காங்க. ஹெட் லேம்போட ஹவுசிங் வந்து அந்த ட்வின் பேரல் கொடுத்துருக்காங்க. LED தான். த்ரோ பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி நல்லாயிருக்கு. ஃபாக் லேம்ப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஒயிட்டில் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. சைட் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கிடையாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்
கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயும் அவங்க ரிவீல் பண்ணல. பட் ஆஸ்திரேலியன் மார்க்கெட் லான்ச் பண்ணும்போது 227 அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் மோர் தென் எனஃப்ங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்கியான அந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல்ஸ். ஸோ சைட் ப்ரொஃபைல் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட வீல் பேஸ் கேட்டிங்கன்னா 2750 இருக்குது. அகலத்துலேயும் ஹைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XUV7XOட பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. ஸோ கேபின் இன்னும் கொஞ்சம் பிட் அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது லோடபிள் தான். அதே மாதிரி பேனோராமிக் சன் ரூஃபையும் இப்போ ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சன் ரூஃபில் இன்னும் வராதிங்க, குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க, அதை என்கரேஜும் பண்ணாதீங்க. வெளிச்சத்துக்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் மட்டும் அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸில் வந்து சின்னதாக ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே சென்ட்ரி அப்படின்றது டிரைவர் சைடில் உங்களுக்கு கிடைக்குது. சாவியை பொறுத்தவரைக்கும் டிப்பிக்கலாக வந்து மஹிந்திராவில் முன்னே கிடச்சிட்டு வந்து அதே கீ தான். லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியாக கொடுக்குறாங்க. வார்வியம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இருக்குங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எபர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷனோட கொடுக்குறாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். யூவி ரிஜெக்ஷனை தாண்டி ஐஆர் ரிஜெக்ஷன் வரும்போது ஹீட் வந்து உள்ளே வந்து கேபின்குள்ளே வராது, அது ரெசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம தனியாக வாங்கி சன்ஃபிலிம்க்கு 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா பார்க்குறேன் நான். அடுத்து டோர்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம ஹெவியாக இருக்குது. நீங்கள் சாத்தும் போதே ஓங்கி அடிச்சிங்கன்னா தான் லாக் ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக பாருங்க, தெரியுதுங்களா? நீங்கள் நல்லா சாலிடாக வந்து புஷ் பண்ணி அடிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து டோர்ஸ் ப்ராப்பராக லாக் ஆகும். நல்ல ஹெஃப்ட் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு சைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாகவே டாப் ஆஃப் த லைனில் வருது, அக்சசரி கிடையாது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 255 60 18 போயிருக்காங்க. டயர்ஸோட லைனர்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து ஃபேப்ரிக் லைனருங்க. இது வந்து ரோட் நைஸ் டயர் நைஸை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வென்டிலேட்டட் டிஸ்க். அலைவல்ஸோட டிசைன் மாறி இருக்குது. 5 ஸ்போக் அலைவல்ஸ், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். வீல் கிளாடிங், அந்த வீல் ஆர்க் அப்படின்றது மினிமலாக இருக்கிறது எனக்கு பார்க்க ரொம்பவே அழகாக ஃபீல் ஆகுதுங்க. பிரேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஃபுட்டடாக இருக்கும். எந்த விதமான குறைகளும் அதில் தெரிவிக்கப்படாது. ஏன்னா நாங்கள் ஓட்டின வரைக்கும் அதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு. இங்கே டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் போர்ஷன் இருக்குங்க. இங்கே வந்து குவார்ட்டர் கிளாஸுமே வந்து நல்ல பெரிதாக இருக்கிறனால வெளிச்சம் தாராளமாக உள்ளே கிடைக்கும். ஸோ எங்கேயுமே கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான உணர்வு இங்கே இல்லை. அதுவும் செகண்ட் ரோல் வைக்கிறம்போது ஒரு அப்ரைட் போஸ்டர் தான் இருக்குது. அதனால் வந்து அதில் உங்களுக்கு குறை இருக்காது. 57 லிட்டர் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தாண்டி சைட் ப்ரொஃபைலில் முக்கியமாக பேசணும்னு நினச்சது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட் ஃபினிஷில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா டபுள் லேயர் கிளியர் கோட் அப்படின்றது வந்து மஹிந்திரா நிறுவனம் பண்ணுறாங்க. அதனால வந்து நமக்கு பெயிண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல இருந்ததை விட ஒரு வாஸ்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. வந்து பிபிஜி ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டோட சப்ளையருங்க. சரி, டயர் ப்ரெஷர் சொல்ல மறந்துட்டேன். 34 PSIங்க எல்லா டயர்ஸ்க்குமே அவங்க வந்து ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷராக சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுங்கள். பெல்ட் லைனில் வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன்னர் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி நம்ம முக்கியமாக பேசணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மஹேந்திர நிறுவனம் வந்து என்ஜினியரிங் ரீதியாக எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத அந்த சஸ்பென்ஷனில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பாடி அண்ட் ஃப்ரேமில் வந்து நல்ல சாலிடான ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டரை கொடுக்கக்கூடிய ஒரு கார்னா ஸ்கார்பியோன்னு என்னால் சொல்ல முடியுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷனுங்க வித் காயிலோர் ஸ்ப்ரிங்ஸோட கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாலிங்க் வித் வாட்ச் லிங்க் வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. பென்டாலிங்க் அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட நீங்கள் மல்டிலிங்க், அது ஒரு விதமான ஒரு மல்டி லிங்க் தான். வாட்ச் லிங்கேஜ் போடும்போது என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். நீங்கள் நார்மலாக வந்து மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா ரியரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேன் ஹார்ட் ராட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலை உங்களுக்கு வந்து சாசி கூட கனெக்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பேனா இந்த மாதிரி ஒரு பேனா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ராடாக இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னு இந்த மாதிரி சிங்கிள் ராடு கொடுக்கும்போது வண்டி வந்து சஸ்பென்ஷன் மூவ்மெண்ட் நடக்கும்போது இது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா? அந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டும் நடந்துடும். ஏதாவது குழியில் விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து இப்படி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் நடக்குது இல்லைங்க. அந்த டைமில் வந்து ஒரு சிங்கிள் ராடாக இருக்கிறனால வந்து ஸ்லைட்லி வந்து அந்த சைட்வே மூவ்மெண்ட் நடந்துடும். அது என்ன பண்ணிடும்னா வண்டியோட ஒரு லேட்ரல் மூவ்மெண்ட்டை சேர்த்து கொடுத்துரும். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பென்டல் லிங்க் போய் வாட்ச் லிங்கேஜ் போகும்போது வாட்ச் லிங்கேஜில் என்ன நடக்கும்னா இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் கொடுத்து இப்படி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கும் லெஃப்ட் சைடில் ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டரில் அந்த பிவோட் இருக்கிறனால இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாக ஃபங்க்ஷன் ஆகிறனால நமக்கு வந்து இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டுங்கிறது ப்ராப்பராக இருக்கும். சைட்வேஸ் மூமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு பெரிய ராடாக இருக்கும்போது சைட்வேஸ் நடக்கும். பட் குட்டி ராட் வந்து சென்டரில் ஒரு பிவோட் கொடுக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால ஸ்கார்பியோனில் அந்த லேட்ரல் மூமெண்ட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா MTVCL அதுக்கப்புறம் FST பயன்படுத்தியிருக்காங்க. FSTனா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி செலக்டட் டேம்பிங். MTVCL அப்படின்னா மல்டி டியூன்ட் வால்வ் வித் கான்சென்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
சரி, இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் அப்படின்றது என்னங்க? நீங்க அழுத்துனீங்கன்னா, அது அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த ஸ்ப்ரிங்கோட அந்த பவுன்ஸ் பேக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங்கோட ட்ராவல வந்து கண்ட்ரோல் பண்றது தான் வந்து டேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஃப்ரீக்வென்சி செலக்டிவ் டேம்பிங் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது வண்டி ட்ராவல் ஆயிட்டு இருக்கும்போது அந்த சஸ்பென்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி, அது எந்த ரோட்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த மாரி அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடிய ரோட்ல ஒரு ஆஃப் ரோட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் குடுக்காம, அந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிராவல் ஆகுற மாரி குடுப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டம்முன்னு தூக்கி போடாம, அந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இதுவே ஹை ஸ்பீட் போகும்போது, அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப கிராஜுவலா ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்குது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெர்டிகல் மூவ்மெண்ட்டும், லேட்டரல் மூவ்மெண்ட்டும் வந்துரும். அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ குடுக்கும். ஹை ஸ்பீட்ல நீங்க டிராவல் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் குடுக்கும். ஸோ கம்ஃபர்ட் கேரக்டர், ஹேண்ட்லிங் கேரக்டர் 2யுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்குது. எம்டிவிசிஎல்னு போகும்போது அந்த பிஸ்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள வந்து டெடிகேட்டட் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வச்சு அந்த வால்வை இன்னும் பெட்டரா கண்ட்ரோல் இன்னும் ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜில இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ பாடி ஆன் ஃப்ரேம்ல இருந்தாலும், உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வாகனத்தோட ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்றது நல்லாவே இருக்கு. நீங்க ஒரு லீகல் ஸ்பீட்ஸ்ல 120லாம் டிராவல் பண்றீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாரி வண்டி ஹேண்டில் ஆகும். முக்கியமா இந்த வண்டியோட ஸ்டீரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டுவல் பைனியன் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறனால, ஒரு பைனியன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டீரிங்கோட ரேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற இன்புட் செலுத்தி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பைனியன் வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். 110 ஆம்பியர்ஸ்ங்க. அது என்ன பண்ணும்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து ஸ்டீரிங் வந்து ரொம்ப ஹெவியா இல்லாம, ரொம்ப லைட்டா இந்த இபிஎஸ் ஸ்டீரிங் அப்படின்றது இருக்குது. ஸோ டெக்னாலஜி வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்து வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த பர்ட்டிகுலர் வாகனத்தில வந்து ஸ்பேர் டயருமே கிடைக்குதுங்க. 17 இன்ச்சில குடுத்துருக்காங்க. ஈவன் தோ 4 வீல் டிரைவா இருந்தாலும் ஸ்பேர் டயர்ல காம்ப்ரமைஸ் பண்ணல. இது வந்து ஒரு சில நிறுவனங்கள் பார்த்து கத்துக்கிடணும் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். எந்த ஜப்பானீஸ் நிறுவனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெயில் லாம்ப் வந்து ஒரு எல்இடி கன்சோல், ரிவர்ஸ் கைட் லாம்பும் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலஜன் பல்ப்ல ப்ரொவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ மேல இருந்து ஒரு ஷார்ப் ஆண்டனா கிடைக்குது. ரியர்ல டீஃபாகர் வைப்பர் இதெல்லாம் பாரம்பரியமா டாப் ஆஃப் த லைன் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வச்சுக்கோங்களேன். ஸ்கார்பியோன் பேட்சிங் இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் சென்சார்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 2 பார்க்கிங் சென்சார் தான் இருக்கு. அதில ஒரு காம்ப்ரமைஸா நான் பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்கிற ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப். நீங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது நைட் டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் தான். ரிஃப்ளெக்டர்ஸ் இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. குரோம் ஸ்ட்ரிப்ஸ் அங்கங்க ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா ஒரு ரிக்வெஸ்ட் சென்சார் இருக்குது. எல்லா சீட்ஸுமே வந்து யூசபிளா இருக்கும்போது நமக்கு பூட் ஸ்பேஸ் ரொம்ப மினிமல் தான். ஒரு சின்ன சின்ன பேக்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து 5 பேர் தான் டிராவல் பண்றீங்கன்னா, இந்த 3 ரோவ நீங்க கம்ப்ளீட்டா ஒரு நிமிஷம். மடக்கி விட்டுட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 500 டூ ப்ளஸ் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. பூட்ல வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. சப்வூஃபர்ஸ் ரியல்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ரோல இந்த டம்பிள் நீங்க பயன்படுத்த முடியும். இத குடுத்துட்டீங்கன்னா ஓகேங்களா? ஸோ உள்ள போறது ஈஸி. 3 ரோ உள்ள வரோம் அப்படின்னா, இங்க அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் டிராவலுக்கு அடல்ட் கண்டிப்பா உட்காந்து டிராவல் பண்ணலாம். பட் லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் மாத்தி ஸ்வாப் பண்ணி உட்காந்துக்கணும். குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லைங்க. கம்ஃபர்டபுளா வரலாம். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ரிக்ளைன் ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்லா சாஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் உட்கார்றேன்னா, நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு வரலாம். அதுக்கான ரிக்ளைன் ஆங்கிள்ஸும் வந்து ப்ராப்பரா தான் இருக்கு. ரொம்ப வந்து ஸ்டிஃப்பா இப்படி நிமிர்ந்தே உட்காந்து வரணும் அப்படின்றது இல்ல. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கு எனக்கு ஓகே. பட் 6 அடிக்கு மேல இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து தல மேல வரையும். ஸோ அது ஒண்ணு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பீக்கர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க, லைட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஏன் ஏசி வென்ட்ட பின்னாடி மிஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. குடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் நம்பூர் வெயிலுக்கு. பட் ஆக்சுவலா யூவிஐஆர் ரிஜெக்ஷன் இருக்கிற கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உள்ள கேபினுக்கு அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம கொஞ்சம் தடுத்து குடுக்குது. இங்க பாருங்க லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 3 ரோல உட்காரும்போது நல்லா கால நீட்டுனீங்க அப்படின்னா, இங்க பாருங்க உரையில ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்படின்றது இருக்குது. ஸோ ரொம்ப நெருக்கடியா, ரொம்ப கிராம்ப்டான ஒரு உணர்வு இல்ல. அண்டர் தி சப்போர்ட் டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு 3 ரோல நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ இதுதான் வந்து 3 ரோவோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ பொறுத்து. ஸோ செகண்ட் ரோக்குள்ள என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து டோர் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் டச் லெதரைட் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து பிளாஸ்டிக். இது வந்து சாஃப்ட் டச்சுங்க. மெட்டீரியல்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் எந்த ஒரு குறையும் நம்மளால இன்டீரியர்ல சொல்ல முடியல. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமா வச்சுக்கலாம். ஏறி இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டா பிராண்ட்லேயே குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, ஏறி இறங்குறது கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். பட் பெரியவங்கலாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா ஏறணும். ஏன்னா கொஞ்சம் வந்து ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு வாகனம். குழந்தைகள் அதே மாரி தான். சரி இன்கிரஸ பொறுத்தவரைக்கும் நான் கம்ஃபர்டபுளா உள்ள ஏறி உட்காந்துட்டு, ரியர்ல ஒரு சன் ஷேட் குடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுச்சு எனக்கு. பர்சனலா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. மேபி லைக் அவங்க யூவிஐஆர் ரிஜெக்ஷன் கிளாஸ் குடுத்துட்டனால அத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள உட்கார்றோம் அப்படின்னா, ஆ முதுகு தண்டுவலத்துக்கு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அப்படின்றது 2 பேசஞ்சர் குடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஆக்சுவலா வந்து ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் குடுத்துருக்காங்க.
ஆம்ரெஸ்ட் வந்து 2 கப் ஹோல்டர்ஸோட கிடைக்குது. ஆம்ரெஸ்ட்லாம் பர்ஃபெக்டான ஒரு பொசிஷன் இருக்குது. உட்காந்திங்கன்னா நல்லா ஹைட்டில் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே ரொம்ப பெருசாக இல்லை, இது ஒரு மறைச்சி கொடுக்கல, நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி எனக்கு கிடைக்குது. ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஓகே, கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒரு நெக் குஷன் மட்டும் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா லாங் ட்ராவலுக்கு அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். செகண்ட் ரோவில் ஆக்சுவலாக வந்து வென்டிலேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த அப்டேட்டில். சரி பார்ப்போம். ஹெட்ரூம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேபி நீங்கள் வந்து ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா தலை உரையும் கம்பல்சரி. பட் தேர்ட் ரோ கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரோவில் டீசெண்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. அடுத்து இந்த ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட்லாம் மினிமலாக இருக்கிறனால வந்து 3 பேர் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். டிரான்ஸ்மிஷன் டனல் போனாலுமே ரொம்ப பெரிதான ஒரு ஹம்பி இங்கே இல்லைங்க. சரி, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சீட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காலை நீட்டினீங்கன்னா அந்த கீழே ஒரு கம்பி இருக்குது, அழகாக நீங்கள் வந்து ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல தாராளமான லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. அண்டர் தே சப்போர்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு காஃபி ப்ரௌன் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் போட்டிருக்காங்க, லெதரைட்டில் போட்டிருக்காங்க. பர்ஃபரேஷனோட மெட்டீரியலோட குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குங்க. ரியரில் டெடிக்கேட்டடான வந்து ஒரு ஏசி வென்ட் ப்ளோயர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெடிக்கேட்டட் ஒரு கம்ப்ரஸருமே இருக்குது. பட் தேர்ட் ரோவுக்கு கொடுக்கல. இது எந்த அளவுக்கு வந்து தேர்ட் ரோ வரைக்கும் புஷ் பண்ணும் அப்படின்னு தெரியல. காற்றை 65 வாட்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு இருக்குது. ஸோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. கேபின் லைட்ஸ் ஆக்சுவலாக வந்து எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேரலாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைடும் டுவர்ட்ஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடும் கிடைக்குது. அந்த மாதிரி தேர்ட் ரோக்கு இதே மாதிரி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது கிராப் ஹேண்டில்ஸில். ரூஃப் லைனரோட குவாலிட்டிலாம் டீசெண்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காந்தோடனே அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு கமாண்டிங் போஸ்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சீட் ஹைட்டு இது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுதுங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குங்க. இது வந்து லாங் ட்ராவலில் நமக்கு உண்மையுமே ரொம்ப உதவியாக இருக்கும். இது எல்லா கார் நிறுவனங்களும் மாடல்ஸில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் ட்ராவலுக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸில் ஆக்சுவலாக வந்து அண்டர் தே சப்போர்ட் மிஸ் அவுட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபைன். சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட்ஸோட த்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சுவிட்சு எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்குள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒரு டெடிகேட்டட் ஃபிசிக்கல் பட்டன் வச்சுருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெதர் ராப்பிங்கோட கொடுத்துருக்காங்க. பிடிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டீரிங் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தான் இருக்குது, டெலஸ்கோபிக் கொடுக்கவில்லை. கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் எனக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இறங்கும் போது ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி நமக்கு உதவி கொடுக்கும். வார்வியம் வந்து நல்ல பெரிதான வார்வியம்ங்க. நல்ல கிளியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும் மேனுவர் பண்ணுறப்போ. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேங்க. அடுத்து இந்த ஏப்பிலர் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி பிடிச்சி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப கார்னர்ஸில் திரும்புறீங்கன்னா மேபி இந்த ஏப்பிலர் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கொடுக்கலாம். பட் இங்கே பிளைண்ட் வியூ மானிட்டர் ஒரு நிமிஷம் இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது, எமெடிக்லஸ்லேயே காமிக்குது. ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ். நமக்கு வந்து இந்த பில்லர் மறைச்சு கொடுத்தாலும் நமக்கு ஒரு விசிபிலிட்டி எடுத்துக்க முடியும். பட் இந்த ஐஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் டெஃபினெட்லி மறைவை கொடுக்கும். பெசலஸ் ஐஆர்விஎம் ஆட்டோனமிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடம் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக உருவாக்குது. பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட அபிப்பிராயத்தை ஷேர் பண்ணுங்கள். சரி ஃபைன். அடுத்து எம்ஐடி கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்றத போட்டிருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் பற்றி பேசுவோம். வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து சில்னஸ் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் கன்சோல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஐஆர்விஎம்மோட டிசைன் பாருங்கள், எனக்கு பர்சனலாக இந்த பெசலஸ் டிசைன் அப்படின்றத பிடிச்சிருக்கு. இங்கே வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா சன்வைசஸில் கோ டிரைவருக்கு மட்டும் லைட்ஸோட கிடைக்குது. பட் டிரைவருக்கு பரிதாபம் என்னென்னா டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, எஸ்ஓஎஸ் பட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க கேபின் லேம்ப் அப்படின்றதும் இருக்குது. சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஓகே ஃபைன். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸுங்க. ஸோ டெஃபினெட்லி இது யூஸ்ஃபுல் தான். இந்த இடம்லாம் பாருங்கள், சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெரைன் மோட்கான ஒரு ஜுவல் நாப் செலக்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட், பட், ரெட் அப்படின்னு சொல்லி டெரைன் மோட்ஸ் கிடைக்கும். 12.3 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெரிதான இன்ஃபோர்டைன்மெண்ட் ஹெட் யூனிட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் ஸ்டைலில். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லைக் ட்ரெடிஷ்னலாக இருந்ததை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஷ்போர்டோட லுக் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. இங்கே வந்து 12 ஸ்பீக்கர் சோனியோட சரவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் இங்கே கிடையாது ஆக்சுவலி. பட் ஆடியோ குவாலிட்டி கேளுங்க. ராகங்கள்
கண்கள் 16 உருவானவ என்ன வேணும் கேளு எல்லாம் தர்றேன் கேளு. ஆடியோ குவாலிட்டி டெஃபினெட்லி வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஒரே நிமிஷம். அடுத்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து லேக் ஃப்ரீயாக தான் இருக்குது. 360 டிகிரி கேமரா கூட வந்து இப்போ 540 டிகிரி வைட் வியூ ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, எங்கே இப்போ அந்த 360 டிகிரி இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே இருக்கா? இங்கே இருக்குங்க, ஃபிசிக்கல் நாப்ஸ். டிரான்ஸ்பரண்ட் வியூவோட கொடுக்குறாங்க, தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதுங்களா? 540 டிகிரி டிரான்ஸ்பரண்ட் வியூவோட கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ரோட் டெரெயின்ஸில் போகிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த 3D மோடை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் மோட் என்ன பண்ணுறதுக்கு தொட்டிங்கன்னா வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் மோடில் எனேபிள் ஆகும். அந்த காரை தொட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் 6ங்க ப்ராசஸர். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் ஆக்சுவல் எல்லாம் டீசென்ட்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது வால்யூமுக்கு, மற்றது எல்லாத்துக்குமே இதை நான் வந்து பாராட்டுறேன். கீழே அப்படியே வந்தீங்கன்னா டியூவல் ஜோன் ஏசிக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஹில் டசன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஐடல் ஸ்டாப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான செலக்டர்ஸ்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பியில் உங்களுக்கு டேட்டா கனெக்டிவிட்டிக்கு ஒரு போர்ட்டும் 65 வாட்ஸில் வந்து யூஎஸ்பியில் டைப் சியில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வைக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுங்க இடஞ்சலாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு க்ளோ பாக்ஸ். ஆர்ம்ரெஸ்ட் கீழே ஆர்ம்ரெஸ்ட் மூவ் கேட்டிங்கன்னா இல்லைங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடைக்குது. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது ஆப்டமைஸ்டாக இருக்குது. பட் இந்த ஃபுட் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கால் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்திருக்கலாமான்னு தோணுது. கொஞ்சம் இடிக்குது கிளச்சுக்கு மட்டும். இந்த இடம் பாருங்கள், இந்த போர்ஷனில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து ஒரு டார்க் க்ரோம் எலிமெண்ட்ஸோட போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. கீழே வந்து பார்க்கிங் சென்சர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹெட்லாம்ப் லெவலில் இருக்கான ஸ்விட்சஸ்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், கார் வாங்கும் போது அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளீட் ரெக்கார்டு டேஷ் கேமுக்கு நிறைய வீடியோலாம் நம்ம ஷவுட் அவுட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய விபத்து நடக்கக்கூடிய சினாரியோவில் எதிர்பாராத சம்பவம் நடக்கும்போது வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அது இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் 4K, ரேரில் ஹை டெஃபினிஷனில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சென்னையில் கொளத்தூர், ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டல் ஷாப் இருக்குது. நீங்கள் வேணும்னா தேவைன்னு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கார்பியோ என்னோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. ஸோ இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்க்கும்போது 59,200 கிட்ட வருது. ஒரு கார் வாங்கும் போது எப்பவுமே சொல்கிறது தான், இஎம்ஐ மட்டும் பார்க்காதீங்க, ஃபியூல் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட், இன்சூரன்ஸ் காஸ்ட் இதெல்லாமே பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓனர்ஷிப் காஸ்ட் கொடுக்குறது அதுக்காக தாங்க. இந்த வண்டியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரியரில் அந்த சன்ஷேட் அப்படின்றத கொடுத்துருக்கலாம். அப்புறம் மேஜராக வேறு ஏதாவது விஷயங்கள் மாற்றிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ரோக்கு ஏசி கொடுத்துருக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட் ஒரு ப்ளோ இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தேர்ட் ரோலுக்கு உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஒரு டி செக்மெண்ட் எஸ்யூவியில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்கார்பியோ எண்ணில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதோட ப்ரைஸுக்கு இது வந்து இந்த டி செக்மெண்ட் காம்படிட்டர்ஸோட கம்பீட் பண்ணும்போது டெஃபினெட்லி இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கார்பியோனோட அப்டேட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த விஷயங்கள் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சேச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர், பை.